இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் ஓத் செரமனி கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். Request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. Thirusi Joseph Vijay அவர்கள். அதுக்கே பேருக்கே கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு விசில் வைக்கணும்ப்பா, கிட்டத்தட்ட ஆடியோ லட்சம் வைக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலுமே நான் பார்த்தது இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ சொன்னோனே ஆரம்பிங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் பார்க்காம உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஒரு நார்மலா பேசாம பண்றாரு, அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அடுத்த இது படிக்கணும். திரும்பி சொல்லுவாங்க நினைக்கிறேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு 5 நாளா தள்ளி போட்டாங்க. முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அம்மா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நம்மளே எவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. சைன் போடுறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முக்கிய கோப்புகளில் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகு உங்களிடம் உங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார். அப்படியே முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். போட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்குள்ள எடிட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார்.
உதவி செய்யும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை அந்த இது சொன்னாங்கல்ல உருவாக்குவதற்கு பொண்ணுங்களை இது பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதற்கு காசு சிலிண்டர்லாம் கொடுக்க சிலிண்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. காசுமே அவங்க நல்ல கடன் வாங்கி வச்சுட்டு ஓடிட்டாங்க. காசு இது வராது எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் பாஸ் பண்ணோம். அந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து திரும்பி இது வரும். 3 இதுவா? இதுக்கு அது காசு தேவையில்லைனால இது பண்ணிக்கிட்டாங்க. We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu to address the gathering. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் உரையாற்றுவார். ஐயோ நமக்கு பேச சொல்ல முடியாது. சிஎம் 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 தான். தளபதி சிஎம்மால சிஎம் தளபதியா? ஓ லலித்லாம் வந்திருக்காருப்பா. லியோ ப்ரொடக்ஷன் அவர் வரலாம் வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க. அனிருத் நிறைய பேர் வந்திருக்காங்க. நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையும்னு இருந்த ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. உங்களை மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். அப்படிதான் நான் உணர்றேன். எல்லாருமே அப்படிதான் கிட்டத்தட்ட அவங்களே அவங்க வீட்டுல யாரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீல். சினிமாவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒண்ணு கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய, நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம் சொல்லி அவ்வளவு அன்பா அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. இந்த நேரத்தில் இதை நான் சொல்லணும். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ அந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள். ஆமா, எல்லா இடத்துலயும் சண்டைகளுக்கு அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு எல்லாரும் இன்னைக்கு சி ஜோசப் விஜயனும் அத உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
கண்ணு என்னுடைய கலங்குது உறவுகளே, வரைக்கும். என்னுடைய சொந்தங்களே, நான் ஒன்னும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. கான்ஃபிடென்ட் இன்னொரு பேர். இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். அதான் என்னெல்லாம் இருக்கு என்ன இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லலாம். யாருமே பண்ணாத பண்றாங்க. முன்னாடி இருக்கவங்க அது பண்ணல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஆமா 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 உடனே அந்தனே அது ஏன் பண்ணல இது ஏன் பண்ணல படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அது ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பேன். சொன்ன மாதிரி பண்ணிட்டாரு. பொண்ணுங்க தான் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் பண்ணணும். இன்னில இருந்து அதை நான் எடுப்பேன். சூப்பர். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம். ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்ல. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்களே, இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன்.
ஐயோ, எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி எல்லாம் இளைஞர்கள், அதாவது அவங்க எல்லாம் கிடையாது, என் கீழே தான் இருக்கணும் மாதிரி சொல்றாரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காங்கிரஸ்ல இருந்தவங்க மத்தவங்க யாராவது சேர்ந்தீங்களா? எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பன். அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் நான் முக்கியமா நன்றி சொல்லணும். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் என்னோட உயிராச்சே. தமிழக வெற்றி கழக தோழர்களே, ரசிகர்கள்லாம் கிடையாது, எல்லாம் இப்ப ஆமா, உண்மையில சொல்லணும்னா நீங்க இல்லைன்னா சினிமா இல்ல. என்னோட கழக தோழர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வாக்கு சாவடி முகவர்களுக்கும், மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning. A new era of a real secular social justice starts now. மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக நின்று ஆதரவை வழங்கியுள்ள காங்கிரஸ் அவர்களே, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள், மாத்திட்டாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மதிப்புக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள், ஹெட் மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அவர் கிடையாது. சிபிஐஎம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M.A. பேபி அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு பி. சண்முகம் அவர்கள், மதிப்புக்குரிய தோழர் திரு கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய தோழர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள், நமது அரசுக்கு ஆதரவு வழங்கியுள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு திருமாவளவன் MP அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு ரவிக்குமார் அவர்கள், சட்டமன்ற குழு தலைவர் மதிப்பிற்குரிய திரு வன்னி அரசு அவர்கள், கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு டி. ராஜா அவர்கள், மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு M. வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் தமிழ்நாடு மாநில செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் திரு ரா. முத்தரசன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு நவாஸ் கனி அவர்கள், உங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முக்கியமா இந்த மாதிரி நேரத்துல எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்னதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை, இல்ல
மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஆமா ஆமா. நன்றி, வணக்கம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் நினைக்கிறேன். சூப்பர், செம்மையா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தைரியமா, அதாவது அந்த இது என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு இதா விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வார்த்தையோ இதுவோ விட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது எனக்கு சொல்றது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பட்ஜெட்டே வருது, இப்போ அந்த பட்ஜெட் வச்சு என்ன பண்றோம், அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு அதோட டீட்டெயில்ஸே காட்டினாலே அடுத்த வரவங்க, இப்போ மேபி அடுத்தது விஜய்க்கு அப்புறம் வேற யாராவது வந்தாலுமே அடுத்து மக்களே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இதெல்லாம் காட்டணும் நீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லி இதை கேட்கலாம். அதனால இது எனக்கு தெரிஞ்சு பண்றது நல்ல விஷயம் தான். அதாவது ஆமா, கிட்டத்தட்ட எவ்வளவு அதாவது அது அவ்வளவு கடன் வாங்குற அளவுக்கு இப்போ பண்ணி விட்டுட்டு, இதுல நான் பண்ண திட்டத்தெல்லாம் நீங்க நிப்பாட்டிடக்கூடாது, அதை கண்டினியூ பண்ணணும். அது எப்படி எனக்கு புரியல. காசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணா எப்படி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அததான் சொல்றல, இவங்க வாண்டடா வம்புளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அது மக்களுக்கு தெரியும். அதாவது இப்போ இல்ல, எல்லாமே தெரியும். அதே மாதிரி சிலிண்டரோட தட்டுப்பாடு ஏன் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இது விஜய்னால கிடையாது, இங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, அது இன்னும் முடியல. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நார்மலா ஆகும். அதனால அதுவுமே எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகும். இதுவுமே நிறைய இதெல்லாம் அனுப்பி அது எல்லாம் கரெக்டா இது வந்ததுக்கப்புறம் தான் இவங்க எல்லாத்தையும் அந்த மேக்சிமம் அந்த பணம் சம்பந்தப்பட்ட நிறைய வாக்குறுதி எல்லாமே லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா, மேபி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பயங்கர ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரக்குக்கு டாஸ்க் ஒர்க் வச்சது, அதுக்கப்புறம் அந்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு அந்த இதுக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு, அதான் பொண்ணுங்க தான் மேக்சிமம் ஓட்டே போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என்ன தேவையோ அதை தான் பண்றது நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இது எனக்கு தெரிஞ்சு அதாவது கரெக்டா பதவி ஏத்துட்டு நான் அடுத்த ஒரு 2 நாள் 1 வாரம் கழிச்சு நான் அதுக்கப்புறம் சைன் பண்றேன், ஏன் இதுல பண்றேன்னு சொல்லாம உடனே பண்றது பெரிய விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறதும் நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது எதெல்லாம் கரெக்டா பண்ண முடியுமோ, எதெல்லாம் சாத்தியமோ அதை பண்ணிட்டாங்க. அதான் பேசிக் இது பண்றதும் இல்ல எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடுல சப்போர்ட்டர் மட்டும்தான் இப்போ கதறுவாங்க, கதறிக்கிட்டே இருங்க கடைசி இல்ல. அதான் சொல்றல, எலெக்ஷன் ஆரம்பிக்கு முன்னாடியும் கதறிக்கிட்டு இருந்தாங்க, ஜெயிக்க மாட்டீங்க, வெறும் 20 சீட்டு ஜெயிப்பீங்க, 10 சீட் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 100 சீட்டு ஜெயிச்சோம், அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி வச்சாலும் தோத்துதான் போவீங்க, கூட்டணி வரவே வராது, உங்க கவர்னர் ஆட்சி வரும், ரீஎலெக்ஷன் வரும், திமுக சேர்ந்துரும், விஜய்க்கா பக்கத்துல அதாவது சிஎம்ஏ ஆக மாட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப சிஎம் ஆயிட்டாரு. அதான் சொல்றல, என்னென்ன சொல்றீங்களோ அதுக்கு ஏற்குமாறதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களோ அதுதான் நடக்க போகுது. அதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுதான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதான் வார்னிங் கொடுத்துருக்காரு, அதாவது யாரு தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது எனக்குள்ள இருந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம இது அதாவது ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலான்னு யாருன்னு நினைச்சிருக்காங்கன்னு டிவிகேல உள்ளவங்களே சொல்லியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் இருக்கவங்களும் அவங்களுக்கும் ஒரு வார்னிங் மாதிரிதான் கிடையாது. ஆமா, நிறைய தொண்டர்களுக்கே இருக்கட்டுமே, தொண்டர்களே சில பேர் அதாவது ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப ஆடக்கூடாதுல்ல, ரொம்ப ஆடுறவங்களுக்கும் அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது தெரிஞ்சு நல்லதுதான். ஆமா, அது நம்ம என்னதான் எடிட் பண்ணி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றதுலாம் நிறைய போட்டிருந்தாங்க, அதெல்லாம் மிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு என்டிடிவியே அதோ சொல்லியிருந்தாங்க, அதாவது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் பாக்குற ஒரு ஃபீல் தான். அதாவது இல்ல, நான் அதான் சொல்றேன்ல, இப்போ நம்ம எலெக்ஷன்லாம் பார்த்துருக்கோம்ல, இந்த கிட்டத்தட்ட எலெக்ஷனாவே இல்லை, ஒரு படம் மாதிரி பார்த்து கடைசி கிளைமேக்ஸ் விஜய் வந்து சிஎம் ஆகுறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னமும் சிஎம் விஜய் அவர்களே, ஆமா ஆமா, என்னமோ சிஎம்
என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயம் நிறைய நடக்கும். சிஎம் விஜய் சொன்ன மாதிரியே நல்லா இருப்போம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்